ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வாழைக்காய் பூண்டு மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வாழைக்காய் எடுத்து கழுவிட்டு தோலெல்லாம் சீவி தண்ணியில் போட்டுக்கலாம். அப்படியே வச்சா கருத்து போயிடும். தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக இந்தளவு சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே தண்ணியில் போட்டிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு முழு பூண்டு உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். அதுவுமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள் ஒரு கப்பில் போட்டு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி கொண்டு வந்து இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா செவந்தப்புறம் அதிலே கொட்டிடலாம். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காரம் நான் கம்மியாக போட்டுப்பேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்க கம்மியாக தான் காரம் சாப்பிடுவாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. ஆயிலும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஆயில் இன்னும் கொஞ்சம் பிடிக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட ஊற்றிக்கலாம். மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியே இல்லை பாருங்கள், வாழைக்காய் வேகாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஊற்றக்கூடாது. ஊற்றினா வாழைக்காயெல்லாம் குழக்குழன்னு வெந்து உடஞ்சி போயிடும். நல்லா 2 தடவை திருப்பி விட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். வெந்துடும் வாழைக்காய். வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வச்சுக்கோங்க. வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் அணைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு, தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி கொண்டு வந்து அப்படியே மேலே கொட்டி கலக்கி விட்டால் நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.